9:45க்கு நான் அலுவலகத்துக்கு கிளம்பி போனபோது, ஒரு 2 பஸ்ஸு வந்து இந்த சந்துக்குள்ள வந்து நின்னுச்சு. அப்ப இந்த சந்துல எதுக்கு பஸ் வருது அப்படின்ட்டு யோசித்துக் கொண்டிருக்கும்போதே, என்னுடைய வாகனத்தின் மீது கல்லெடுத்து எறிந்தார்கள். என்னுடைய வாகனத்தின் மீது கல்லெடுத்து எறிந்தார்கள். நான் சரி அப்போ என்னத்தான் தாக்குறதுக்கு வர்றாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சு, நான் உடனடியாக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, "அம்மா வீட்டு கதவ திறக்காதீங்கன்னு" சொல்லும்போதே, வீட வந்து கன்னாபின்னான்னு கதவ தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு 100க்கு ஃபோன் செய்து, இந்த விவரங்கள் எல்லாம் நான் இந்த மாதிரி சார் வீட்டை தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நாங்கள் உடனடியாக ஆள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதுக்கு பிறகு வந்து இப்போ போலீஸார்கிட்ட எல்லாம் பேசிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து நான் இங்கே மீண்டும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது உள்ள கதவை உடைச்சிட்டு அவங்க வந்துட்டு, அம்மா கையில் இருக்கிற ஃபோனை பிடுங்கி, அவங்க அதில் அந்த ஃபோனில் வீடியோ காலில் பேசி, "உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோம் பாரு, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு உள்ள மலத்தை சாக்கடையெல்லாம் கலந்து கொட்டி வீட்டை சூறையாடிட்டு வீடு பூரா நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் மீண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து, இந்த மாதிரி தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, காவல்துறை "நாங்கள் வந்துட்டோம் சார், 5 நிமிஷத்தில் வந்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இப்போ குடியிருக்கிற இந்த கீழ்ப்பாக்கம் வீடு, நீங்கள் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வீடு யாருக்குமே தெரியாது. என்னுடைய நண்பர்களுக்கு கூட நான் குடியிருக்கிற வீடு தெரியாது. நான் என்னுடைய மதுரவாயில் வீடு சீல் வைக்கப்பட்டு விட்டதுனால 2 மாதம் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். 2 மாதம் நான் ஒரு வேறு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 மாதமாகத்தான் நான் இந்த வீட்டில் இருந்து வருகிறேன். காவல்துறையினரை தவிர வேறு யாருக்கும் இந்த வீடு இருக்கக்கூடிய இடம் தெரிவதற்கு எந்த விதமான சாத்தியங்களும் கிடையாது. ஸோ காவல்துறையினர் தான் திட்டமிட்டு என்னுடைய புகைப்படங்கள், மாலதி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இவற்றை எல்லாம் வந்து அச்சிட்டு கார்டுகளாக தயார் பண்ணி இந்த துப்புரவு தொழிலாளர்களை தூண்டிவிட்டு இந்த தாக்குதலின் மீது நடத்தப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். சவுக்கு மீடியா செயல்படக்கூடாது என்பது தான் அந்த பின்னணியில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். வீட்டு கதவை திறக்கலைன்றதுனால வீட்டு கதவு உடைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறேன். புகாருக்கு பிறகு என்ன நடவடிக்கை என்பதை யோசிக்க வேண்டும்.